வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். SBI ATM கொள்ளைக்கு பயன்படுத்திய 30 ATM கார்டுகளின் வங்கிக் கணக்குகள் முடக்கம். கொள்ளையர்கள் குறித்த தகவல்களை தமிழ்நாடு போலீசாரிடம் கேட்கும் பிற மாநில போலீசார். ரத்து செய்யப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவின்படி இன்னும் வழக்கு பதிவது எப்படி? அதிர்ச்சி அளிப்பதாக உச்சநீதிமன்றம் கருத்து. மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறை உள்ளிட்ட வசதிகள் இல்லாமல் அரசு கட்டடங்கள் கட்டக்கூடாது. தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. AK ராஜன் குழுவிற்கு எதிரான வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜூலை 13ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. மாநிலம் முழுவதும் கூடுதல் தளர்வுகள் அமலானதால் இயல்பு நிலைக்கு திரும்பும் தமிழகம். அனைத்து மாவட்டங்களுக்கும் இடையே பேருந்துகள் இயக்கம். தமிழகம் முழுவதும் வழிபாட்டுத் தலங்களில் பக்தர்களுக்கு அனுமதி. கோவில், தேவாலயங்கள், பள்ளி வாசல்களில் மக்கள் வருகை அதிகரிப்பு. நெல்லை மாவட்டத்தில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கையில் முரண்பாடு. 3 மாதங்களில் 92 பேர் பலியானதாக கூறப்பட்ட நிலையில் 250 பேர் உயிரிழப்பு என்று RTI தகவல். கரூரில் சமாதானம் பேச சென்ற இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்டதால் அதிர்ச்சி. தனியார் நிறுவனத்தை அடித்து நொறுக்கிய மக்கள். போலீசார் குவிப்பு. கடலூரில் பெய்த கனமழையால் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சேதம். கொள்முதல் செய்வதில் தாமதமானதால் இழப்பு என்று விவசாயிகள் குற்றச்சாட்டு. தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் சிசு மரணம். உயிர் பிழைத்ததாக நேற்று கூறப்பட்ட நிலையில் சோகம். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்க தொடங்கியுள்ளன. கடந்த 28ஆம் தேதி கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள கோவை, திருப்பூர், சேலம், ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களை தவிர இதர 27 மாவட்டங்களில் பொது போக்குவரத்து தொடங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி 27 மாவட்டங்களில் மட்டும் கடந்த ஒரு வாரமாக பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்நிலையில் இன்று முதல் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு மற்றும் தனியார் பேருந்து சேவைகள் தொடங்கின. நீண்ட நாட்களுக்கு பிறகு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பஸ்ஸில் வந்துட்டு ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்கார வச்சு நல்லா அதுக்கு மார்க் என்ட்ரி போட்டிருக்காங்க. சீட்டில் ஒரு சீட்டில் வந்து மார்க் என்ட்ரி போட்டிருக்காங்க. இந்த மார்க் போட்டிருக்குன்னா அந்த மார்க்கில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேப் விட்டு இடைவெளி விட்டு. ஆனால் அதில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம். பஸ் விட்டாலும் வந்துட்டு இது ஒரு பிரித்து உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு கேப் விட்டு இடைவெளி விட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் கொரோனாவையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் இடைவெளி விட்டு பண்ணுறாங்க. ஆனால் இது எப்பவும் இல்லாத டைமில் அந்த டைமில் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து கரெக்டாக வண்டி நிற்க போகுது. நான் இப்போ ஏற போகிறேன். நான் கரெக்டாக நான் வந்த நேரத்துக்கு வண்டி நிற்கிற நேரத்துக்கு சரியாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பேருந்து இருந்தால் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குது. எந்த விதமான இது இல்லைங்க. எனக்கு பேருந்து வந்து தொடர்ந்து இயக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. நாகை மாவட்ட மயிலாடுதுறை கிளை பணிமனையிலிருந்து பேருந்துகள் புறப்படும் முன்பாக கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தப்பட்டது. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. பொறையூரிலிருந்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் செல்லும் பேருந்துகள் தவிர்த்து மற்ற பேருந்துகள் அனைத்தும் இயங்கியதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெளியூர் செல்லும் பயணிகள் குறைவாக இருந்ததால் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு 50% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பேருந்தில் ஏறும் முன்பாக கைகளை சுத்தம் செய்ய பயணிகளுக்கு கிருமி நாசினியும் வழங்கப்படுகிறது. ஸோ மேக்ஸிமம் பஸ் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரெயின் இருக்கிறது அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது. ஸோ பஸ்ஸுனால ரெகுலராக ட்ராவல் பண்ண முடியுது, ஈஸியாக இருக்குது. இப்போ என்னென்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். மாஸ்க் போட்டிருக்கேன் சார். சானிடைசர் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங்காக தான் இருக்குது. மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எல்லோரும் மாஸ்க் போட்டு அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த கொரோனா அஃபெக்ட் குறையும். ஸோ பஸ்ஸஸ் அதிகமாக தடை பண்ண தேவையே இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போது பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்றனால சீக்கிரமாக வந்திருக்கோம். ரொம்ப நல்லாவும் சந்தோஷமாக இருக்குது. கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் வணிக வளாகங்கள் திறக்கப்பட்டன. முகக்கவசம் அணிந்திருப்பவர்களுக்கு மட்டுமே மால்களுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். வாடிக்கையாளர்களுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்பட்டதோடு கிருமி நாசினியும் வழங்கப்பட்டது. பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டாலும் வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் வரவில்லை.
மால்களில் பணியாற்றுபவர்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. என்ட்ரன்ஸே ரெஸ்ட்ரிக்டட் தானே. ஒரு 400 இப்போ 50% தான் அலோவ் பண்ணுவோன்னா ஒரு 350-400 வண்டி வந்தாலே கேட் நம்ம சாத்திடுவோம். உள்ள கெப்பாசிட்டி இருந்தால் கூட என்ட்ரியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ கூட்டம் சேராத மாதிரி இப்போ ஈவெண்ட்ஸ் எல்லாம் யூஸ்வலாக நடக்கும். இந்த ஈவெண்ட்ஸ்லாம் இன்னும் 1.5 வருஷமாக இந்த ஈவெண்ட்ஸே கண்டக்ட் பண்ணல. ஸோ இந்த கூட்டம் சேர்ற மாதிரி ஈவெண்ட்டு எல்லாமே இப்போ அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதேபோன்று மாநிலம் முழுவதும் உள்ள உணவகங்களில் பொதுமக்கள் அமர்ந்து சாப்பிட அனுமதிக்கப்பட்டனர். உணவகங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு வெப்பநிலை பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு கைகளை சுத்தம் செய்ய கிருமி நாசினி அளிக்கப்பட்டது. அரசின் வழிகாட்டுதல் படி உணவகங்களில் பொதுமக்கள் தனிமனித இடைவெளியை பின்பற்றி அமர்ந்து சாப்பிடுகின்றனர். கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களிலும் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டன. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களை 3 வகைகளாக பிரித்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வந்தது. இதில் வகை 2 மற்றும் 3 உள்ள 27 மாவட்டங்களில் கடந்த மாதமே டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டு விட்டன. மீதமுள்ள கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று காலை 10 மணிக்கு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டன. தடுப்புகள் அமைத்து தனிமனித இடைவெளியை பின்பற்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. டாஸ்மாக் திறக்கப்பட்டதும் உற்சாகமடைந்த மதுப்பிரியர்கள் டாஸ்மாக் கடைக்கு கற்பூரம் காட்டியும் தேங்காய் உடைத்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அது சொல்ல முடியாதுண்ணா. அது சரக்கு அடிச்சாகணும். ஆமாம், சரக்கு அடிக்காமல் ஒன்றும் வேலை வெட்டியும் செய்ய முடியல. நம்மளோட பொழப்பில் மூட்டை தூக்குறது, ஏன்னா ஏதோ ஒரு குவார்டர் அடித்தா தான் போய் படுத்த முடியும், சாப்பிட முடியும். லாக்டவுன்லாம் சோறே சாப்பிடல. இத்தனைக்கு வீட்டில் சும்மா இருந்து நான் தான் சோறே செஞ்சோம். கோவை ஆலாந்துறை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் தனிமனித இடைவெளியை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து மது குடிப்போம் என்று சிலர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். உக்கடம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு வந்த மதுப்பிரியர்கள் சிலர் பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருப்பூரில் டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டதை இனிப்புகள் வழங்கி மதுப்பிரியர் ஒருவர் கொண்டாடினார். வாடிக்கையாளர்கள் தனிமனித இடைவெளியை பின்பற்றவும் முகக்கவசம் அணியவும் டாஸ்மாக் ஊழியர்கள் வலியுறுத்தினர். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பழங்குடியினர் கிராமத்தில் வனத்துறையினர் தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவை மாவட்டம் சாடிவயல் அருகே உள்ள பழங்குடியின கிராமத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. அப்போது சில இளைஞர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள பயந்து மரத்தில் ஏறினர். மேலும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியது. இதனால் அந்த கிராமத்தில் தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிட்ட சுகாதாரத்துறையினர் வனத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து ஒலிபெருக்கி மூலம் தடுப்பூசியின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் கிராம மக்களுக்கு கிருமி நாசினி, முகக்கவசம் உள்ளிட்ட மருத்துவ பொருட்கள் வழங்கப்பட்டன. வன கிராம பொதுமக்களுக்கு கோவிட் தடுப்பூசி போடுவதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அடிக்கடி கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்வோம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து சென்னையில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் சைக்கிள் ஓட்டி எதிர்ப்பு தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து மாநிலம் முழுவதும் இன்று தேமுதிக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவர் சுமார் 500 மீட்டர் தூரம் வரை சைக்கிள் ஓட்டி போராட்டம் நடைபெறும் மேடைக்கு வந்தார். பின்னர் பேசிய அவர் உலகிலேயே இந்தியாதான் பெட்ரோல் டீசலை அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக சாடினார். இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம இந்திய நாடு வறுமை நாடு, ஏழை நாடுன்னு சொல்றோம். ஆனா உலகத்திலேயே அதிகமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதிகமா இருக்கின்ற நாடு இந்தியா தான். உலகத்திலேயே நம்பர் 1ல இருக்கிறது நமது இந்தியா. அப்போ மற்ற வளர்ச்சி பெற்ற நாடு, வல்லரசு நாடுகள் எல்லாமே இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்தி அவங்க மக்களுக்காக செய்யும் பொழுது ஏன் இந்திய அரசு அதை செய்யக்கூடாது என்பதை தேமுதிக சார்பாக நாங்கள் வன்மையாக எங்கள் கண்டனங்களை இந்த நேரத்தில் நாங்கள் பதிய வைக்க விரும்புகிறோம். கடலூரில் பெய்த கனமழையால் சுமார் 10,000 மூட்டை அளவிலான நெல்மணிகள் நனைந்து வீணானது. கடலூர் அருகே உள்ள தோட்டப்பட்டு பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது. இங்கு கடலூர் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்களுடைய நிலங்களில் விளைந்த நெல்மணிகளை விற்பனைக்காக எடுத்து வந்து அடுக்கி வைத்துள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு திடீரென்று பெய்த கனமழையால் கொள்முதல் நிலைய வளாகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 10,000 மூட்டை நெல்மணிகள் மழையில் நனைந்துள்ளன. நெல்மணிகள் முழுவதும் வீணாவதற்குள் ஈரப்பதம் பார்க்காமல் வாங்க அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனீர்
அருகே மயானத்தில் அடக்கம் செய்ய முயன்றபோது உயிருடன் மீண்ட குழந்தை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. பெரியகுளம் அடுத்த தாமரைக்குளத்தை சேர்ந்த பாத்திமா மேரிக்கு தேனி அரசு மருத்துவமனையில் நேற்று பெண் குழந்தை பிறந்தது. குறை பிரசவத்தில் பிறந்த நிலையில் குழந்தை உயிரிழந்து விட்டதாக கூறி அவற்றை மருத்துவர்கள் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் அக்குழந்தையை சொந்த ஊரில் அடக்கம் செய்ய முயன்றபோது குழந்தைக்கு இதய துடிப்பு இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் சிகிச்சை பலனின்றி காலை 11:30 மணியளவில் குழந்தை உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவனர் திருமாறன் கைது செய்யப்பட்டார். அமைச்சர் தொடர்பாக அவர் பேசிய வீடியோ குறித்து மதுரை SS காலனி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து திருமாறன் மற்றும் தேவர் மீடியா என்ற யூடியூப் தளத்தைச் சேர்ந்த அம்மன் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். இதை கண்டித்து தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினர் காவல் நிலைய வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு பாதிப்பை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட AK ராஜன் குழுவை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்த மனு மீது விரிவான விசாரணை தேவைப்படுவதாக தெரிவித்த உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணை ஜூலை 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. ஓய்வு பெற்ற நீதிபதி AK ராஜன் குழுவின் நியமனத்தை ரத்து செய்யக்கோரி பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருநாகராஜன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் தங்களையும் இந்த வழக்கில் இணைக்க கோரி மனு தாக்கல் செய்தன. அதில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கும் AK ராஜன் குழு நியமனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என குறிப்பிட்டிருந்தனர். நீட் தேர்வின் சாதக பாதகங்களை ஆராய மட்டுமே குழு அமைக்கப்பட்டதாக மனுவில் தெரிவித்திருந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது மிகவும் முக்கியமான வழக்கு என்பதால் விரிவான விசாரணை தேவை என தெரிவித்தனர். மேலும் வழக்கு விசாரணை ஜூலை 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக ஜப்பான் சென்றடைந்த செர்பிய வீரர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டிகள் இம்மாத இறுதியில் தொடங்க உள்ளது. இந்நிலையில் பல நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் டோக்கியோ நோக்கி படையெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் செர்பியாவைச் சேர்ந்த ஒலிம்பிக் வீரர்கள் 5 பேர் டோக்கியோவின் ஹனேடா விமான நிலையத்திற்கு சென்றடைந்தனர். அங்கு அவர்களுக்கு கோவிட் பரிசோதனை செய்தபோது ஒரு வீரருக்கு மட்டும் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த வீரர் தனிமைப்படுத்தப்பட்டார். அவருடன் சென்ற மற்ற வீரர்களும் ஹோட்டலில் தனிமைப்படுத்தப்பட்டனர். கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஆண்டு நடக்க வேண்டிய ஒலிம்பிக் போட்டிகள் ஏற்கனவே ஓராண்டு தாமதமாக தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கானாவில் திறப்பு விழா ஒன்றில் கத்திரிக்கோல் வழங்க தாமதமானதால் ஆவேசமடைந்த முதல்வர் சந்திரசேகர ராவ் ரிப்பனை கிழித்தெறிந்த காட்சி வெளியாகியுள்ளது. தெலுங்கானா அரசின் பிரதான திட்டங்களில் ஒன்றாக இரட்டை படுக்கையறை கொண்ட வீடு வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதற்கான கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று சிர்சிலாவில் வீடுகளை பயனாளர்களுக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்க தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் வந்த நிலையில் ரிப்பனை வெட்டுவதற்கான கத்திரிக்கோல் வழங்குவதற்கு அதிகாரிகள் மறந்துவிட்டனர். அதை எடுத்து வருவதற்கு தாமதமானதால் பொறுமை இழந்த முதல்வர் சந்திரசேகர ராவ் ரிப்பனை வெறும் கைகளால் கிழித்துவிட்டு புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்குள் சென்றார். இது தொடர்பான காணொலி தற்போது அதிகம் பகிரப்படுகிறது. வானிலை தொடர்பான ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வதற்காக புதிய செயற்கைக்கோளை சீனா விண்ணுக்கு அனுப்பியுள்ளது. வடக்கு சீனாவின் ஜிகுவான் ஏவுதளத்திலிருந்து இந்த செயற்கைக்கோள் விண்ணுக்கு புறப்பட்டது. இதன் ஆயுட்காலம் 8 ஆண்டுகள் ஆகும். இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள இந்த செயற்கைக்கோள் பயனுள்ளதாக இருக்கும் என சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள நெடுஞ்சாலைகளில் சட்டவிரோதமாக உயிருக்கு ஆபத்தான வகையில் ஆட்டோ ரேஸ் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் நடவடிக்கை எடுக்கப்படுமா? நேரங்களில் சென்னை புறநகர் நெடுஞ்சாலைகளில் சீறிப்பாயும் ஆட்டோக்கள் தான் இவை. மக்கள் பயணிக்கும் சாலையில் உயிருக்கு ஆபத்தான ஆட்டோ பந்தயம் நடத்தியது யார்? கும்பல் சிக்குமா?
சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பயன்பாட்டில் உள்ள சாலைதான் மதுரவாயில் தாம்பரம் புறநகர் நெடுஞ்சாலை. அதில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு 10ற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் மற்றும் 30ற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் திடீரென இளைஞர்கள் குவிந்தனர். மதுரவாயில் முதல் தாம்பரம் வரையில் உள்ள 21 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆட்டோ பந்தயம் நடத்த திட்டமிடப்பட்டது. தொடர்ந்து 2-3 முறை நடைபெற்ற இந்த பந்தயத்தில் வெற்றியாளர்களுக்கு 10,000 ரூபாய் வரை பந்தய தொகை கொடுக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் குழுக்களால் இணைந்த இளைஞர்கள் தான் இந்த பந்தயத்தை நடத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது. வீடியோவில் பதிவான வாகன எண்களை கொண்டு வழக்கு பதிவு செய்துள்ள போரூர் போலீசார் பந்தயத்தில் பங்கேற்ற வாகன எண்களை கொண்ட குற்றவாளிகளை தேடி வந்தனர். தொடர் விசாரணையில் எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த மகேஷ், ராமநாதபுரத்தை சேர்ந்த சீனிவாசன், ஸ்ரீதர், சின்னையா ஆகிய 4 பேரை கைது செய்த போரூர் போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோன்று 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆட்டோ பந்தயத்தில் ஆட்டோ கவிழ்ந்து லாரியில் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்தார். அப்போது ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் குறைந்திருந்த ஆட்டோ பந்தயம் தற்போது மீண்டும் தலை தூக்க தொடங்கியுள்ளது. மத்திய அரசின் வரி வருவாயிலிருந்து 50% மாநிலங்களுக்கு கிடைப்பதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமகவின் நிழல் நிதிநிலை அறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் தமிழ்நாட்டிற்கான நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடக்கூடிய விழா இணையதளம் வாயிலாக நடைபெற்றது. இதில் 123 தலைப்புகள், 481 பரிந்துரைகள் அரசிற்கு வழங்கப்பட்டன. 19வது நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு பேசிய டாக்டர் ராமதாஸ், தமிழ்நாட்டில் புதிதாக அமைந்துள்ள அரசுக்கு இது வழிகாட்டியாக இருக்கும் என்று கூறியுள்ளார். பொருளாதார வளர்ச்சியை மீட்டெடுக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2021-2022 நிதியாண்டில் தமிழ்நாடு கூடுதலாக 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க நேரிடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனை சரி செய்ய தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் 10% பொருளாதார வளர்ச்சி எட்ட வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வரி வருவாயில் 50% மாநிலங்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜெயஹிந்த் குறித்து சட்டப்பேரவையில் உறுப்பினர் பேசிய விவகாரத்தை பொது வெளியில் விவாதிக்க இயலாது என்று சபாநாயகர் அப்பாவு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதிகள் குழுவின் முதல் கூட்டம் பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தளவாய் சுந்தரம், வானதி சீனிவாசன் உட்பட 15 பேர் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு, காகிதம் இல்லாமல் மின்னணு முறையில் பட்ஜெட் வெளியிடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பம் குறித்து எம்எல்ஏக்களுக்கு கற்றுத்தரப்படும் என்றும் கடைசி உறுப்பினர் கற்றுக்கொள்ளும் வரை 2 நடைமுறைகளும் அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். காகிதம் இல்லாத பட்ஜெட்டை பட்ஜெட் தாக்கல் செய்யலாமா, அதுக்கு வேண்டிய சாத்தியக்கூறுகள் என்ன, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்றத்திலே அவர்கள் முன்னால் தொடுதுரை வைக்கலாமா, நவீன தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பயிற்சி கொடுத்து செய்யலாமா அப்படிங்கக்கூடிய முயற்சி நம்முடைய முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி, ஆலோசனைப்படி அதற்கு வேண்டிய நிதி ஆதாரங்களையும் முதல்வர் தந்து அப்படி செய்யலாமாங்கிற ஒரு கூட்டம் நடைபெற்று ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. கல்வி கற்பதற்காக காடு, மலை, மேடுகளை எல்லாம் கடந்த காலங்கள் கரைந்துவிட்ட நிலையில் தற்போது ஆன்லைன் வகுப்புகளுக்காக பாறைகள், மரங்களில் ஏறிக்கொண்டிருக்கின்றனர் நாமக்கல் மாணவர்கள். சிக்னல் தேடி அலையும் இவருடைய சிரமங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ஹலோ 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 ஹலோ, சரியா கேட்கலடா, ஓவர். இங்கே கரகரனுங்குது, ஓவர். கொஞ்சம் மேல வந்து பேசுறா, ஓவர். இதுக்காக டவர் கிடைக்கலன்னு என்னால இதுக்கு மேல ஏறி வந்து பேச முடியாது, ஓவரோ ஓவர். ஹலோ, ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு நான் எங்கிட்டு பேசுறது? எவனாச்சும் காட்டுக்குள்ளேயும் டவர் கிடைக்கும்னு விளம்பரம் பண்ணட்டு அவன் காதை கடிச்சு போடுறேன். செல்போன் சிக்னல் கிடைக்காத கிராமத்தில் நண்பர்கள் இருவர் மரத்தின் உச்சியில் அமர்ந்து பேசிக்கொள்ளும் இந்த காட்சியைப் போலவே நாமக்கல் அருகே உள்ள பெரப்பன் சோலை பஞ்சாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் தற்போது உயரமான பாறைகள், மரங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர்.
பெரப்பன்சோலை பஞ்சாயத்தில் உள்ள 5 ஊர்களில் சுமார் 3500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதிகளை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று வருகின்றனர். தற்போது ஊரடங்கு காரணமாக பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளதால் மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பு மூலம் பாடம் பயின்று வருகின்றனர். ஆனால் பெரப்பன்சோலை பஞ்சாயத்து பகுதியில் மொபைல் போன் டவர்களே இல்லை. எங்கள் பஞ்சாயத்துக்கு மெயின் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா டவர் தான். மற்றபடி எங்கள் ஊரில் எந்த ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன சண்டையோ அந்தந்த எந்த பிரச்சனையுமே வராது. ஒரு அர்ஜென்ட் ஃபோன் வந்துச்சுன்னா கூட அதை எங்களால் எடுத்து பேச முடியல, அதை கேட்க முடியல. இப்போ மெயின் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரே ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு. 2 மணி நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு அந்த தகவலே கிடச்சிச்சு. பேசுவதற்கே சரியாக சிக்னல் கிடைக்காத நிலையில் ஆன்லைன் வகுப்புகளை கவனிக்க வேண்டுமென்றால் அங்கிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முள்ளுக்குறிச்சி அல்லது 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தம்மம்பட்டி பகுதிக்குத்தான் செல்ல வேண்டும். இதனால் மாணவர்கள் தங்களது கிராமத்தில் உயரமாக உள்ள மரக்கிளைகள் மற்றும் பாறைகள் மீது அமர்ந்து கிடைக்கும் கொஞ்ச நஞ்ச சிக்னலை கொண்டு ஆன்லைன் வகுப்புகளை கவனித்து வருகின்றனர். இந்த ஏரியாவில் ஒரு 4-5 ஊர் இருக்குது. இந்த 5 ஊருக்குமே மொபைல் வந்த காலத்திலிருந்தே இன்னும் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு நெட்டே கிடையாது. எங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறோம், பசங்க 10th 12th எல்லாமே படிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதிருக்காங்க. ஒருத்தருக்குமே நெட்டு சுத்தமாக கிடையாது. எக்ஸாம் எழுதுன்னா எங்கள் ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் மலைக்கு வரணும், மலைக்கு எழுதிட்டு இருக்கோம். காலை 9 மணிக்கு நோட்டு புத்தகம் மற்றும் மொபைல் போனுடன் வந்துவிடும் மாணவர்கள் பின்னர் மரத்தில் ஏறி தங்களுக்கு வசதியான இடத்தில் அமர்ந்து கொள்கின்றனர். மாலை 4 மணி வரை இந்த மரக்கிளை வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஓராண்டாகவே இப்பகுதி மாணவர்கள் ஆலமரத்தில் அமர்ந்துதான் ஆன்லைன் வகுப்புகளை கவனித்து வருகின்றனர். தங்கள் பிள்ளைகள் உயிரை பணயம் வைத்து ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்பது பெற்றோரை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் அப்பகுதியில் மொபைல் போன் டவர் அமைக்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் இன்று தடுப்பூசி போடப்படாது என்று அறிவிக்கப்பட்டது தெரியாமல் மக்கள் அதிகாலை முதல் காத்திருந்து ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றனர். தமிழ்நாடு முழுவதுமாக தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மையங்களில் இன்று தடுப்பூசி போடப்பட மாட்டாது என்று தடுப்பூசி அறிவிப்பு வந்தது. அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஈரோடு, கரூர், சேலம் மாவட்டங்களிலும் கோவை மாநகராட்சி பகுதிகளிலும் இன்று கொரோனா தடுப்பூசி போடப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சென்னையில் இது தெரியாமல் தடுப்பூசிக்காக மக்கள் சில இடங்களில் குவிந்தனர். கோடம்பாக்கத்தில் உள்ள மையத்தில் காலை 4 மணிக்கே வர தொடங்கிய மக்கள் பிறகு தடுப்பூசி இல்லை என்பதை அறிந்து ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றனர். மக்கள் இன்னைக்கு நாங்கள் இந்த அளவு அவதிப்படுறோன்னா இதுக்கு காரணம் மாநில நிர்வாகம் மெத்தன போக்கு தான். ஒரு வாரத்திற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான டேட்டா என்னன்றதை மத்திய அரசு சுகாதாரத்துறை கொடுத்துருக்கு. ஆனால் இன்று ஒரு சென்னை மாநகரத்திலேயே இந்த இடத்துல மக்கள் இப்படி அவதிப்படுறாங்கன்னா தருமபுரி, கன்னியாகுமரி போன்ற கிராமப்புறத்தில் மக்கள் எவ்வளோ அவதிப்படுவாங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, விழிப்புணர்வு அடைஞ்சிச்சு, எல்லாரும் போடணும் துடிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இன்னைக்கு இல்லைன்றதை கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லினா மக்களுக்கு நல்லாயிருக்கும். 4 மணிக்கு வந்தோம் சார். இங்கே 4 மணிக்கு வந்தது லைன் அங்கே இருந்தது. இப்போ இவ்வளோ நேரத்துக்கு மக்கள் அவ்வளோ தூரம் நின்றுட்டு இல்லை அப்படின்னு வேக்கன்சி இல்லை அப்படின்னாக்கா எங்கேருந்து சார் வருவாங்க சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இப்படி இருந்தால் எப்படி நம்பிக்கை வரும் மக்களுங்களுக்கு? சென்னைக்கு குழாய் மூலமாக கிருஷ்ணா நதிநீரை கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து வருகிறது. இத்திட்டத்தை நிறைவேற்ற எவ்வளவு கோடி ரூபாய் செலவாகும் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆந்திரா இடையே தெலுங்கு கங்கை திட்டம் ஒப்பந்தமானது. ஸ்ரீசைலம் அணையிலிருந்து பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு ஆண்டுக்கு 12 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தம். ஜூலை முதல் அக்டோபர் வரை 8 TMC தண்ணீரும், ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 4 TMC தண்ணீரும் தரப்பட வேண்டும் என ஒப்பந்தம் செய்யப்பட்டாலும் இதுவரை 12 TMC தண்ணீர் முழுமையாக கிடைத்ததில்லை. கால்வாய்கள் சேதமடைந்துள்ளதால் தண்ணீரை முழுமையாக பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டின் எல்லையான 0 பாயிண்டிலிருந்து பூண்டி நீர்த்தேக்கம் செல்லும் 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு கால்வாய்கள் சேதமடைந்துள்ளன.
இந்நிலையில் கிருஷ்ணா நதிநீர் மேலாண்மை வாரியத்தின் குழு கடந்த 2 ஆண்டுகளில் 4 முறை ஆலோசனை நடத்தியது. இக்கூட்டத்தில் கிருஷ்ணா நதிநீரை சென்னைக்கு குழாய் மூலம் கொண்டு செல்ல ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டாலும் அதற்கான செலவை ஆந்திர அரசு ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஸ்ரீசைலம் அணையிலிருந்து 410 கிலோமீட்டர் தூரத்துக்கு குழாய் அமைக்க சுமார் 15,000 கோடி ரூபாய் செலவாகும் என்று கூறப்படுகிறது. கண்டலேறு அணையிலிருந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் 150 கிலோமீட்டர் தூரத்துக்கு குழாய் அமைக்க 7,300 கோடி ரூபாய் வரை செலவாகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. தெலுங்கு கங்கை திட்டத்துக்கு 1983ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை 862 கோடி ரூபாயை ஆந்திர அரசுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கடும் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் இந்த திட்டத்திற்கான ஆயத்த பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கால்வாய்க்கு பதிலாக குழாய் பதிக்கப்பட்டால் முழுமையான தண்ணீரை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது. ஊரடங்கு தளர்வை அடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களும் தரிசனத்திற்காக பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். 5 நாட்களுக்கு பிறகு உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், கோவை மாவட்டத்தில் உள்ள பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில் உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களும் அதிகாலையில் திறக்கப்பட்டன. தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் தேங்காய், பழம் போன்ற பூஜை பொருட்களை கொண்டு வரக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலையிலேயே கோவிலுக்கு வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாங்கள் நியூலி மேரிட் ஆகிருக்கோம். நாங்கள் மேரேஜ் பண்ணதுலேருந்து சாமி பார்க்கணும்னு ட்ரை பண்ணோம், முடியல லாக்டவுனால். ஸோ இப்போ தான் எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடச்சிது. அதனால் ஈரோட்லேருந்து பைக்கில் வந்திருக்கோம். பைக்கில் வந்து இப்போ சாமி பார்க்குறோம். ஈரோட்லேருந்து பைக்லேயே வந்திருக்கோம். மீனாட்சி பார்க்க பஸ் அங்கே ஊரில் எதுவும் இல்லை. அதனால் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட போதும் நாளிக்கிணறு தீர்த்தம் மற்றும் கடலில் புனித நீராட அனுமதிக்கப்படவில்லை. அதே சமயம் முடி காணிக்கை செலுத்துவதற்கும் காது குத்துவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் தஞ்சை பெரிய கோயில் நடை காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டு சுவாமிக்கு முதல் கால பூஜை செய்யப்பட்டது. அதிகாலையிலேயே கோயிலுக்கு வந்த பக்தர்கள் 2 மீட்டர் தூரம் இடைவெளி விட்டு வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கொரோனா பரவல் காரணமாக 65 வயதிற்கு மேற்பட்ட பக்தர்கள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி கிடையாது என கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி பேராலயம் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்கள் இன்று திறக்கப்பட்டன. வேளாங்கண்ணி பேராலயம் அதிகாலையில் திறக்கப்பட்டு திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது கொரோனா தொற்றிலிருந்து மக்களை காக்க வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. பேராலயம் திறக்கப்பட்ட முதல் நாளிலேயே உள்ளூர் மட்டுமின்றி ராமநாதபுரம், கோவை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு வருகை தந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள தானுமலையான் கோயில் திறக்கப்பட்டதும் பக்தர்கள் உற்சாகத்துடன் வழிபாடு நடத்தினர். பிரசாதங்கள் வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சந்தனம், குங்குமமாவது வழங்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அறநிலையத்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் எங்களுக்கு மீண்டும் கோயிலில் பிரசாதம் வாங்குறதுக்கும் அர்ச்சனை பண்ணுறதுக்கும் அனுமதி கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாமக்கல்லில் உள்ள புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் திறக்கப்பட்டது. இதனால் உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூரில் இருந்தும் பக்தர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர். இவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் நடை திறக்கப்பட்டு அதிகாலையிலேயே அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தனிமனித இடைவெளியுடன் காத்திருந்த பக்தர்கள் உடல் வெப்ப பரிசோதனை மற்றும் கிருமி நாசினியால் கைகளை சுத்தப்படுத்திய பின்னர் அண்ணாமலையானை தரிசிக்க அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பிரசித்தி பெற்ற தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் 2 மாதங்களுக்கு பிறகு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். அதிகாலையில் கோயில் திறந்ததும் பக்தர்கள் ஏராளமானோர் தனிமனித இடைவெளியை பின்பற்றி வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டனர். இணைய வழியில் பதிவு செய்த பக்தர்களுக்கு தனி வரிசை ஏற்படுத்தப்பட்டு சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். 2 மாதமாக கோயிலெலாம் லாக்டவுனால் அடைச்சிருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபேமிலியோடு வந்து கோயில் திறந்ததுனால இப்போது ஃபேமிலியோடு வந்து சாமி தரிசனம் பண்ணுறது ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. ரொம்ப நாளாக நேர்த்திக்கடன் பெண்டிங்காக இருந்துச்சு லாக்டவுனால், அதெல்லாம் நல்லபடியாக முடிச்சு சாமி தரிசனம் பார்த்தது ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள கோவிலிலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கோயில் வளாகத்தில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது சற்று ஏமாற்றம் அளிப்பதாக பக்தர்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 2 மாதங்களுக்கு பிறகு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். வெளி பிரகாரத்தை சுற்ற அனுமதிக்கப்படவில்லை. அவசியமென்று கோவில் வளாகத்திற்குள்ளாக பக்தர்கள் அமரக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டனர். ஐடி நிறுவனங்களின் கூடாரமான ரத்து செய்யப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு 66A கீழ் இன்னும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்வதற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பக்கூடிய வகையில் கருத்துக்களை பதிவிடுவோர் மீது தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு 66A கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வந்தது. ஆனால் 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த சட்டப்பிரிவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. எனினும் தற்போது வரை இந்த சட்டப்பிரிவின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்வதாக PUCL என்ற மனித உரிமைகள் அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அந்த அமைப்பின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு 66A அமலில் இருந்தபோது 687 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும், ஆனால் அந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு 1307 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் வாதாடினார். மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேணுகோபால் சட்டப்பிரிவு முழுமையாக நீக்கப்படவில்லை என்று கூறினார். வாதங்களை கேட்ட நீதிபதி நாரிமன் தலைமையிலான அமர்வு ரத்து செய்யப்பட்ட சட்டப்பிரிவின் கீழ் நாடு முழுவதுமாக வழக்கு பதிவு செய்யப்படுவது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பாக விளக்கம் கேட்டு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஆங்கிலேய மருத்துவர் ஒருவர் மறைவிற்கு பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். 1923ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் பிறந்த பிலிப் ரோட்ரிக்ஸ் சென்னையில் மருத்துவம் பயின்றார். 1955ஆம் ஆண்டு மயிலாடுதுறை மகப்பேறு மருத்துவமனையில் பணிக்கு சேர்ந்தவர் சுமார் 35 ஆண்டுகள் அதே மருத்துவமனையில் பணியாற்றினார். எந்த நேரமாக இருந்தாலும் கர்ப்பிணிகள் இருக்கும் இடத்திற்கே சென்று பிரசவம் பார்த்ததால் மக்களின் நன்மதிப்பை பெற்றார். நகராட்சி மருத்துவமனை என்பதை மறந்து வெள்ளைக்காரம்மா ஆஸ்பத்திரி என்று சொல்லும் அளவிற்கு இவரது சேவை இருந்தது. 1998ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்ற இவர் ஆஸ்திரேலியாவில் வசித்து வந்தார். அண்மையில் இவர் காலமான நிலையில் இதனை அறிந்த மயிலாடுதுறை மக்கள் மௌன ஊர்வலம் சென்றதுடன் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலியும் செலுத்தினர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றவர்களை சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். பரத் என்பவருடைய வீட்டு வாசல் நிறுத்தப்பட்டிருந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை காலையில் எழுந்து பார்த்தபோது காணவில்லை என காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார். இதையடுத்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் 2 பேர் கொண்ட குழு ராயல் என்ஃபீல்டை ஸ்டார்ட் செய்யாமலேயே மற்றொரு இருசக்கர வாகனத்தின் உதவியுடன் தள்ளி சென்றது தெரியவந்தது. புதுச்சேரியில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்த ரவுடிகள் அதை ரயில் தண்டவாளம் அருகில் வீசி சோதனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உதயஞ்சோலை காளியம்மன் தோப்பு பகுதியில் உள்ள ரயில் பாதை அருகே நேற்று பயங்கர வெடிசத்தம் கேட்டது. பின்னர் அருகில் சென்று பார்த்த பொதுமக்கள் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்தில் கிடந்த பொருட்களை வைத்து விசாரணை நடத்திய போலீசார் நாட்டு வெடியை வெடிக்க வைத்துள்ளதை கண்டுபிடித்தனர். தொடர் விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடிகள் சிலர் தாங்கள் தயாரித்த நாட்டு வெடியை பரிசோதனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஆட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சில ரவுடிகளை தேடி வரும் போலீசார் எதற்காக இந்த நாட்டு வெடி தயாரிக்கப்பட்டது என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஊரடங்கு தளர்வுகளை தொடர்ந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வரத் தொடங்கியுள்ளனர். 75 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் அங்கு தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பூங்காக்கள் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் திறக்கப்பட்டன. பிரைன் பூங்காவிற்கு வந்த சுற்றுலா பயணிகளுக்கு பூங்கா நிர்வாகத்தினர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அங்கு பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்களை பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். முன்னதாக கொடைக்கானல் நுழைவு வாயில் சோதனை சாவடி அருகே உள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சிக்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். திருவெண்ணைநல்லூர் அருகே காதல் கணவரை கடத்தி கொலை செய்ய முயன்ற உறவினர்கள் மீது பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பெண்ணின் சித்தப்பா உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரை அடுத்த கரடிப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 22 வயதான ஆறுமுகம்
தாம்பரத்தில் ஏழுமலை என்பவரிடம் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வந்தபோது ஆறுமுகமும் அவரது மகள் நந்தினியும் 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். காதலுக்கு ஏழுமலை எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த மாதம் 10ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் நேற்று கரடிக்குப்பம் வந்த நந்தினியின் சித்தப்பா பழனி உள்ளிட்ட 4 பேர் ஆறுமுகத்தை சரமாரியாக வெட்டியதோடு காரில் தூக்கிச் சென்று கரும்பூர் அருகே மலட்டார் ஓரமாக வீசிவிட்டு சென்றனர். வெட்டு காயங்களுடன் மீட்கப்பட்ட ஆறுமுகம் தற்போது விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதன் பின்னர் நந்தினி அளித்த புகாரின் பேரில் சித்தப்பா பழனி, மாமா பார்த்திபன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழ் சினிமாவில் டாக்டர் பொன் மாணிக்கவேல், கடைசி விவசாயி உள்ளிட்ட திரைப்படங்களை OTT தளங்களில் வெளியிட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. சிவகார்த்திகை நடிப்பில் உருவாகியுள்ள டாக்டர், பிரபுதேவா நடிப்பில் உருவாகியுள்ள பொன் மாணிக்கவேல், விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகியுள்ள கடைசி விவசாயி, நயன்தாரா நடிப்பில் உருவாகியுள்ள நெற்றிக்கண் மற்றும் ஆர்யா நடிப்பில் உருவாகியுள்ள சர்பேட் ஆகிய படங்கள் ரிலீஸுக்கு தயாராக உள்ளன. கொரோனா பரவல் காரணமாக திரையரங்குகள் திறக்க தாமதமாகி வருவதால் இந்த படங்களை அடுத்தடுத்து OTT தளங்களில் வெளியிட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் ஒருநாள் எண்ணிக்கை 40,000த்திற்கும் கீழ் குறைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 39,796 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் 723 பேர் உயிரிழந்தனர். நேற்று மட்டும் 42,352 பேர் என மொத்தம் 2,97,00,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நாடு முழுவதும் கொரோனாவிற்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 4,82,071 உள்ளது. இதுவரை 35,28,00,000 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. 1 கோடி சப்ஸ்கிரைபர்களை கொண்ட தென்னிந்தியாவின் முதல் யூடியூப் சேனல் என்ற சாதனையை வில்லேஜ் குக்கிங் சேனல் படைத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த இந்த குழுவினர் கிராமத்து சமையலை செய்து பதிவிடும் வீடியோக்கள் பலரது கவனத்தை ஈர்த்து வருகின்றன. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது அரவக்குறிச்சி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி அந்த குழுவினரோடு சேர்ந்து சமைத்த வீடியோ தேசிய அளவில் கவனம் பெற்றது. இந்நிலையில் அந்த சேனல் 1 கோடி சப்ஸ்கிரைபர்களை கடந்து அசத்தியுள்ளது. இதனை பாராட்டும் விதமாக தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக வில்லேஜ் குக்கிங் சேனல் குழுவிற்கு யூடியூப் நிறுவனம் டைமண்ட் பட்டனை வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது. பிலிப்பைன்ஸ் ராணுவ விமானத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 50ஆக அதிகரித்திருக்கிறது. பிலிப்பைன்ஸ் விமானப்படைக்கு சொந்தமான C-130 வகையை சேர்ந்த விமானம் 3 விமானிகள், 5 சிப்பந்திகள், விமானப்படை வீரர்கள் என மொத்தம் 92 பேருடன் அந்நாட்டின் ஜோலா தீவு பகுதியில் தரையிறங்க முற்பட்ட போது விபத்தில் சிக்கியது. அப்போது வெடித்து சிதறி தீப்பிடித்து எரியத் தொடங்கிய இந்த விமானத்தில் பயணம் செய்தவர்களில் 50 பேர் உயிரிழந்துவிட்டதாக பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் கூறியுள்ளனர். மேலும் பலர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கியூபாவில் வெப்பமண்டல புயல் எச்சரிக்கையால் 1,80,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் உருவான எல்சா புயல் கியூபாவின் மேற்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இதனால் பெரும்பாலான இடங்களில் சூறாவளி காற்று வீசி மக்களை அச்சுறுத்துகிறது. புயல் இன்று இரவுக்குள் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நள்ளிரவு 12 மணிக்கு வெள்ளை மாளிகையின் மாடத்திற்கு வந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அங்கிருந்தவர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து இரவை பகலாக்கும் வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. இதனை ரசித்த பைடன் நாட்டு மக்கள் அனைவரும் சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நெல்லை மாவட்டத்தில் கொரோனா உயிரிழப்பு விவரங்களில் குளறுபடி உள்ளதால் உயிரிழப்புகளை அரசு குறைத்து காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் பற்றிய விவரங்களை கேட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் வழக்கறிஞர் பிரம்மா என்பவர் விண்ணப்பித்திருந்தார். மருத்துவமனை அளித்த பதிலில் மார்ச் முதல் மே மாதம் வரை கொரோனாவால் 92 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் சுகாதாரத்துறை இணையதளத்தில் நெல்லை மாவட்டத்தில் மே மாதம் மட்டும் 129 பேர் உயிரிழந்ததாக பதிவிடப்பட்டிருந்தது. இதனால் குழப்பமடைந்த வழக்கறிஞர் பிரம்மா இதுகுறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதில் மாவட்டத்தில் எத்தனை கொரோனா நோயாளிகளின் சடலங்கள் தகனம் செய்யப்பட்டன என்று அவர் கேள்வி எழுப்பினார். அதன்படி கிடைத்த பதிலில் நெல்லை மாநகராட்சியில் மார்ச் முதல் மே வரை ஒரே தகன மேடையில் மட்டும் 250 கொரோனா நோயாளிகளின் உடல்கள் தகனம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் இருதரப்பின் தகவலும் முரண்பட்டிருப்பதால் கொரோனா உயிரிழப்புகளை அரசு குறைத்து காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் 44 நாட்களுக்கு பிறகு தினசரி கொரோனா பாதிப்பு 4000ற்கு கீழாக குறைந்துள்ளது. ஒரு நாள் உயிரிழப்பும் 72ஆக குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று குறைந்து வரும் நிலையில் புதிதாக 3867 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 24,96,287 பதிவாகி இருக்கிறது.
ஒரே நாளில் 4382 பேர் தொற்றிலிருந்து மீண்டிருப்பதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 24,27,000 கடந்துள்ளது. இதேபோல உயிரிழப்பும் படிப்படியாக குறைந்து தினசரி உயிரிழப்பு 72 குறைந்திருக்கிறது. ஒட்டுமொத்த உயிரிழப்பு 33,005 அதிகரித்திருக்கிறது. மாநிலம் எங்கிலும் 35,294 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரை கோவையில் மேலும் 445 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கிறது. அங்கு ஒரே நாளில் 6 பேர் மரணமடைந்தார்கள். ஈரோட்டில் 24 மணி நேரத்தில் 349 பேரும், சேலத்தில் 245 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சையில் 227 பேருக்கும், திருப்பூரில் 225 பேருக்கும், சென்னையில் 222 பேருக்கும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. கொரோனா ஊரடங்கால் பள்ளிகள் பல நாட்களாக மூடி கிடக்கக்கூடிய நிலையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய கிராமப்புற மாணவர்களின் படிப்பு பாதையிலேயே நிற்பதை தடுப்பதற்காக கிராமத்து வேலையில்லா பட்டதாரி இளைஞர்கள் கரம் கோர்த்திருக்கிறார்கள். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே அமைந்துள்ளது போளையம்பள்ளி கிராமம். இந்த கிராமத்தில் பட்டியலின சமுதாய மக்களும் பொருளாதாரத்தில் நலிவடைந்தோரும் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். தனியார் பள்ளிகளில் தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க வசதியில்லாத அந்த மக்கள் அரசு பள்ளியை மட்டுமே சார்ந்துள்ளனர். இதனிடையே கொரோனா ஊரடங்கால் கடந்த 2 ஆண்டுகளாக அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் போளையம்பள்ளியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு பணிக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மாணவர்கள் தவறான வழிக்கு செல்வதும் குழந்தை திருமணம் போன்ற சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை தடுத்து மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக போளையம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் கார்த்திக் என்பவர் சில வேலையில்லா பட்டதாரிகளுடன் இணைந்து தமிழர் பண்பாட்டு மையம் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளார். இதன் மூலம் சாகிப் பயிற்சி மையம் தொடங்கி கிராமப்புற மாணவர்களுக்கு 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இலவசமாக பாடம் நடத்துகின்றனர். 2 வருஷமாக ஸ்கூல் போகாத இருந்ததுனால இப்போ வந்து கார்த்திக் சார்ன்றவங்க எங்களுக்கு சாகிப் பயிற்சி மையத்தின் மூலம் எங்களுக்கு படிப்பு சொல்லித்தராங்க. அந்த மூலம் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. போளையம்பள்ளியில் 30 மாணவர்களுடன் இலவச பயிற்சி மையம் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நவலை, சிந்தல்பட்டி, வகுத்தப்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கும் மலை கிராமங்களுக்கும் நேரில் சென்று மாணவர்களுக்கு பாடம் நடத்துகின்றனர். 8ஆம் வகுப்பு முடிச்சிட்டதுமே டைரெக்டாக 10ஆம் வகுப்பு சேர்ந்தேன். இந்த கொரோனா காலத்தில் என்னால் 9ஆம் வகுப்புக்கு சரியாக பள்ளிக்கு போக முடியல. அப்போ நான் வீட்டில் வெட்டியாக தான் சுற்றினேன். பசங்க கூட சேர்ந்துக்கின்னு கிரிக்கெட் விளையாடுனேன். அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் இந்த சாகிப் பயிற்சி மையத்தில் சேர்ந்தாங்க. சரி, எனக்கும் பார்த்து சரி நாமளும் படிக்கலாம். 8ஆவதுல படித்தது எல்லாமே மறந்துடுச்சு. அதனால் கார்த்திக் சார் மூலம் சாகிப் பயிற்சி மையத்தில் சேர்ந்தேன். இப்போ ஓரளவு ஃபஸ்ட்டு படித்த மாதிரி இப்போ என்னால் படிக்க முடியுது. நேரடி வகுப்புகள் மட்டுமின்றி வாட்ஸ்அப் மூலமாகவும் பல்வேறு மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. திறனாய்வு தேர்வு, TNPSC உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கும் வாட்ஸ்அப் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்களும் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 14-15 மாவட்டங்களுக்கு மேலாக எங்களுடைய சாகிப் பயிற்சி மையத்தில் ஆன்லைன் மூலமாக பல தேர்வுகளும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகளும் கொடுக்கப்படுகிறது. இதுவரை எந்த அளவுக்கு நாங்கள் செய்துள்ளோமோ இதற்கு மேல் அதிகப்படியான கிராமத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் இலவசமாக கல்வி கற்றுத்தர முன்வந்துள்ளோம். கிராமப்புற மாணவர்களின் கல்விக்காக சேவையாற்றும் கிராமத்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக தருமபுரி மாவட்ட செய்தியாளர் சுகுமார். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் குறைந்து வரக்கூடிய போதிலும் வைரஸ் தொற்று மற்றும் தடுப்பூசி குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பல தொண்டு நிறுவனங்கள் நடத்தி வருகின்றன. அது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கொரோனா தடுப்பூசியின் அவசியத்தை எடுத்துரைக்கும் விதமாக தாம்பரம் ரயில் நிலைய முகப்பு பகுதியில் ஓவியம் வரையப்பட்டுள்ளது. இந்த ஓவியங்கள் ரெனால்ட் நிசான் மற்றும் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா நிறுவனங்கள் சார்பில் கடந்த 20 நாட்களாக வரையப்பட்டன. மாவட்டம் பழனியில் காவல்துறை சார்பில் கொரோனா விழிப்புணர்வு இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு காவல் படை 14ஆம் அணி சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவலர்கள் இசைக்கருவிகளுடன் சினிமா பாடல் மெட்டில் கொரோனா விழிப்புணர்வு பாடல்களை பாடினர். காஞ்சிபுரத்தில் டாக்ஸ் பார் யூ தொண்டு நிறுவனத்தின் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
திட்ட மேலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பேருந்து நிலையம் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள், கிருமி நாசினி மற்றும் முகக்கவசம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கொரோனா தொற்று பரவல் குறைந்து வந்தாலும் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக பாராலிம்பிக் தொடர்பாக செய்தியை வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பிருந்தா. சர்வதேச அளவில் சிறந்து விளங்குற விளையாட்டு வீரர்களை கௌரவப்படுத்துறதுக்காக நடத்தப்படுற திருவிழா தான் ஒலிம்பிக். இதே மாதிரி மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் தரதுக்காக பாராலிம்பிக் போட்டிகள் நடத்தப்படுது. இந்த ஆண்டுக்கான பாராலிம்பிக் போட்டிகள் ஜப்பான் தலைநகர் டோக்கியோல ஜூலை 25 முதல் நடக்க இருக்கு. 1968 ஆண்டுல இருந்து இந்தியா இந்த பாராலிம்பிக் போட்டிகளை கலந்துக்கிட்டாலும் 1972 தான் இந்தியாவுக்கான முதல் பதக்கம் அப்படிங்கிறது கிடைச்சது. இந்த பதக்கத்தை இந்தியாவுக்காக வாங்கி தந்தவர் முரளிகாந்த். இவர் ஒரு நீச்சல் வீரர். 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவு நீச்சல்ல இவர் இந்தியாவுக்காக தங்கம் வாங்கி தந்தாரு. அடுத்ததாக நடந்த 1976 மற்றும் 80 ஆண்டு பாராலிம்பிக் போட்டிகள்ல இந்தியா கலந்துட்டாலும் இந்தியாவுக்கு எந்த பரிசுகளும் கிடைக்கல. 1984 ஆண்டு தான் இந்தியாவுக்கான அடுத்த பதக்கம் அப்படிங்கிறது கிடைச்சது. இதை வாங்கி தந்தவர் ஒரு தடகள வீரர். இவரோட பேர் பீம்ராவ் கேசர்கர். இவர் ஈட்டி எறிதல் பிரிவுல இந்தியாவுக்காக ஒரு வெள்ளி பதக்கத்தை வின் பண்ணி கொடுத்தாரு. இதே வருஷம் இந்தியாவுக்கு ஒரு நபர் 3 பதக்கங்களை ஜெயிச்சு கொடுத்தாரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜோகிந்தர் சிங் பேடி. இவர் ஒரு தடகள வீரர். இவர் முதல் பதக்கத்தை ஒரு வெள்ளி பதக்கம் இது குண்டு எறிதல்ல இந்தியாவுக்காக வாங்கினாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வட்டு எறிதல் மற்றும் ஈட்டி எறிதல்ல தலா 2 வெண்கல பதக்கங்களை இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா என்னன்னா 2004 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள். இந்த பாராலிம்பிக் போட்டியில இந்தியாவுக்கு ஒரு தங்க பதக்கம் கிடைச்சது. இதை வாங்கி தந்தவர் யாரு அப்படின்னா தேவேந்திர ஜஜாரியா. இவரும் ஈட்டி எறிதல்ல இந்தியாவுக்காக தங்க பதக்கம் வாங்கி கொடுத்தாரு. 2008 ஆண்டு நடந்த பாராலிம்பிக் போட்டியில இந்தியாவுக்கு எந்த பதக்கமும் கிடைக்கல. 2012 ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாராலிம்பிக் போட்டியில ஒரு பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த வெள்ளி பதக்கத்தை இந்தியாவுக்காக ஜெயிச்சு கொடுத்தவர் கிருஷா நாகராஜே கவுடே. இவர் ஒரு உயரம் தாண்டுதல் வீரர். இவர் தான் அந்த வருஷம் நமக்காக ஒரு வெள்ளி பதக்கத்தை ஜெயிச்சு கொடுத்தாரு. கடைசியாக 2016 ஆண்டு நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில இந்தியா மொத்தம் 4 பதக்கங்களை ஜெயிச்சாங்க. இதுல முதல் பதக்கத்தை வாங்கி தந்தவர் தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு. உயரம் தாண்டுதல்ல இவர் இந்தியாவுக்கு தங்க பதக்கம் ஜெயிச்சாரு. பாராலிம்பிக் போட்டியில தமிழக வீரர் ஒருத்தர் பதக்கம் ஜெயிச்சது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. இதுக்காக அதே ஆண்டுல அவருக்கு அர்ஜுனா மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டாரு. 2016 ஆண்டு இன்னொரு தங்க பதக்கமும் இந்தியாவுக்கு கிடைச்சது. இதை வாங்கி கொடுத்தவர் தேவேந்திர ஜஜாரியா. 2004 ஆண்டை தொடர்ந்து மறுபடியும் ஈட்டி எறிதல் போட்டியில இவர் இந்தியாவுக்கு 2வது தங்க பதக்கத்தை வாங்கி கொடுத்தாரு. பாராலிம்பிக் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பதக்கம் வாங்கி தந்த முதல் பெண் அப்படின்னா தீபா மாலிக் தான். இவங்க 2016 ஆண்டு நடைபெற்ற ரியோ டி ஜெனிரோல நடந்த பாராலிம்பிக் போட்டியில குண்டு எறிதல்ல இந்தியாவுக்காக பதக்கம் ஜெயிச்சு கொடுத்தாங்க. இதே பாராலிம்பிக் போட்டியில இந்தியாவுக்கு கிடைச்ச 4வது பதக்கத்தை வாங்கி தந்தவர் வருண் சிங். இவரும் உயரம் தாண்டுதல்ல இந்தியாவுக்கு வெண்கல பதக்கம் வாங்கி தந்தாங்க. இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச பாராலிம்பிக் போட்டியில இந்தியா ஜெயிச்ச பதக்கங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 12 இருக்கு. இந்த பதக்கங்களோட எண்ணிக்கை வரப்போற பாராலிம்பிக் போட்டியில நிச்சயம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இந்தியா முழுவதும் கொரோனா பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நியூஸ் 18 பெடரல் வங்கியின் சஞ்சீவினி வாகனம் சுற்றி வருகிறது. தடுப்பூசி போடப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சஞ்சீவினி வாகனம் இன்று எங்கே பயணிக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம். கர்ப்பிணிகள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் மூலமாக கருவில் இருக்கக்கூடிய சிசுவிற்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்று எழும்பூர் தாய்சேய் நல மருத்துவமனை இயக்குநர் விஜயா தெரிவித்துள்ளார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் நந்தா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணிகள் இன்றிலிருந்து தொடங்கி இருக்கிறீங்க. ஸோ வரவேற்பு எப்படி இருக்குது? அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள் வழங்கப்படுது?
டெலிவரி ஆன மதர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா குழந்தை பிறந்துருச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போட்டுக்கலான்னு. இப்போ வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குது, கொஞ்சம் யோசிக்க தான் செய்கிறாங்க. நிறைய பேச வேண்டியிருக்கு. ஒரு மருத்துவர்களோ ஒரு செவிலியர்களோ ரொம்ப நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள கவுன்சில் பண்ணி இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நாங்கள் போட்டிருக்கோம். கரோனா வந்துருச்சுன்னா உயிர் பழைக்கிறது கஷ்டன்றதும் புரியுது. எஸ்பெஷலி கர்ப்ப காலத்தில் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கும்போது அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் போது அவங்களால மூச்சு விட முடியல, மற்றவங்கள மாதிரி ப்ரோன்னு சொல்லக்கூடிய குப்புற படுக்க முடியல, அந்த மாதிரி பார்த்துட்டாங்க நிறைய பேரை. இரண்டாவது அலையோட தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அவங்களும் பத்திரிகை மூலமாக மீடியா மூலம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வேக்சின் போட வந்து தைரியமாக வருவாங்க, அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தடுப்பூசி செலுத்தினதுக்கு அப்புறம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சக்தி அதை அதிகப்படுத்தும் அப்படின்றதுக்காக தடுப்பூசி போடுறோம். ஸோ கருவில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் ஏதாவது சக்தி அதிகரிக்குமா, இல்லை அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, அது தொடர்பாக ஏதாவது ஒரு தகவல் இருக்கும்? ஆக்சுவலாக ஒரு வேக்சின் போட்டால் ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகும். அது கண்டிப்பாக வந்து தாய் உடம்பில் உள்ள எல்லா சத்துக்களுமே வந்து தொப்புள் கொடி மூலமாக குழந்தைக்கு போகும். ஸோ அந்த ஆன்டிபாடிஸும் கண்டிப்பாக குழந்தைக்கு போகும்போது பிறந்தவுடன் குழந்தைக்கு கரோனா பாதிப்பு ஏற்பட்டால், ஏன்னா இன்ற 3வது அலையில் குழந்தைகளை தான் தாக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அம்மா போடுற ஊசி குழந்தைய வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ தடுப்பூசி செலுத்திக்கிட்டவங்கள உங்களுடைய கண்காணிப்பில் வச்சுருக்கிறீங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால், என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனே மருத்துவர் அணுகணும், அது தொடர்பாக ஏதாவது அறிவுரை கொடுத்துருக்கீங்களா? உங்களுக்கே தெரியும், வேக்சின் போட்டு ஃபஸ்ட்டு 2 days தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு டே கூட இல்லை, அடுத்த நாள் தான் லேசான ஒரு சோர்வோ ஜுரமோ இருக்கும். அதனால தான் உள்ளே இருக்கிற நோயாளிக்கு முதல்ல போடுறோம். கர்ப்பிணி பெண்களுக்கு எப்படி இருக்குது, ரியாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, அதற்கப்புறம் தான் புற நோயாளியாக கர்ப்ப பெண்கள் வரும்போது அவங்களுக்கு போட போகிறோம். கண்டிப்பாக சொல்கிறோம், ஃபீவர் அதிகமாக இருந்தால் பேராசிட்டமால் டேப்லெட்ஸும் கொடுத்துட்றோம். உடம்பு வலி இருந்தால் போட்டுக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு மேலே ஃபீவர் இருந்ததுன்னா உடனே எங்களை வந்து அணுக சொல்கிறோம். எல்லாரோட ஃபோன் நம்பரும் கான்டாக்ட் நம்பரும் எங்ககிட்ட இருக்குது. ஃபாலோ பண்ணுவோம். நல்லா இருக்கீங்களான்னு டெய்லி வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணி கேட்கறதுக்கு தனியாக ஒரு டீம் நாங்கள் வச்சுருக்கோம். பள்ளி மாணவிகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் போலியாக இணைந்த மர்ம நபர் மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆபாச படங்களை அனுப்பி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். மர்ம நபர் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? இவர்தான் மாணவிகளோடு மாணவியாக வாட்ஸ்அப் குழுவில் இருந்து கொண்டு பாலியல் இச்சைகளை அரங்கேற்றியவர். ஆபாச புகைப்படங்களை மாணவிகளுக்கு அனுப்பி தொல்லை கொடுத்து வந்தவர் தற்போது சிறையில் உள்ளார். சில்மிஷம் செய்தவர் சிக்கியது எப்படி? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகர பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு வகுப்பு வாரியாக ஆன்லைன் மூலமாக பாடங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கும் நடைபெற்று வந்த ஆன்லைன் வாட்ஸ்அப் குரூப்பில் போலியாக மாணவி பெயரில் மர்ம நபர் ஒருவர் இணைந்துள்ளார். அவர் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளும் மாணவிகளுக்கும் வகுப்பு எடுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆபாச செய்திகளையும் படங்களையும் தொடர்ந்து அனுப்பி வந்துள்ளார். இதனை அறிந்த பள்ளி நிர்வாகம் கடந்த 29ஆம் தேதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசனிடம் நேரடியாக புகார் அளித்துள்ளது. புகாரின் பேரில் தனிப்படை அமைத்த சைபர் செல் போலீசார் ஆன்லைன் மூலமாக மாணவிகளுக்கு ஆபாச செய்திகள் அனுப்பிய மர்ம நபரை பிடிக்க தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மாணவிகளுக்கு ஆபாச செய்திகள் அனுப்பியவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வீராட்சி குப்பம் பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய மோகன்குமார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர் மோகன்குமாரை வீராட்சிகுப்பம் பகுதியில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். மோகன்குமாரை தகவல் தொழில்நுட்ப சட்டம், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் தண்டனை சட்டம், இந்திய தண்டனை சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதுபோன்ற குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆன்லைன் வகுப்புகளின் போது பள்ளி நிர்வாகம் வாட்ஸ்அப் குழுக்களை விழிப்புடனும் முறையாக தணிக்கை செய்தும் வகுப்புகளை கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.
கிடையாது என